ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? காலைல பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பார்க்கலாம் அந்த வீடியோவில் வாங்க. காலைல நைட்டே கொண்டக்கடலை ஊற போட்டிருந்தேன். ஸோ காலைல ஃபஸ்ட்டு எழுந்தோன்னே அதை தான் வாஷ் பண்ணிட்டு குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு அது ஒரு சைடில் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா முட்டை குழம்புக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனியனும் கருவேப்பிலையும் அங்கே ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் பார்த்திங்கன்னா தக்காளி, உருளைக்கிழங்கு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு வச்சுருந்தேன். ஒரு பக்கம் எக்கு வெந்துட்டு இருந்துச்சு. எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, முட்டை குழம்பு இல்லைனா சிக்கன் குழம்பு இல்லைனா மட்டன் எல்லாத்துக்குமே உருளைக்கிழங்கு சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சேர்த்துக்கிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ 2 எக்கு, அப்புறம் கொஞ்சம் போல் கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். டெய்லி ஒரு எக்கு சாப்பிடுங்க, கண்டிப்பாக அதில் ப்ரோட்டீன் இருக்குது. செவ்வாய் வெள்ளி மட்டும் எல்லோரும் சாப்பிட மாட்டீங்க, எல்லாருமே அப்படி தான். மற்ற நாள் வந்து கண்டிப்பாக எக்கு எடுத்துக்கோங்க, அதில் ப்ரோட்டீன் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் தேவை நமக்கு, எல்லோரும் எடுத்துக்கோங்க. அது இல்லைனா பாசிப்பயிறு எடுத்துக்கலாம். சரி வாங்க, 2 எக்கு, நட்ஸு கொஞ்சம், ஒரு அத்திப்பழம், அப்புறம் கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் போல் உலர் திராட்சை, காஞ்ச கருப்பு உலர் திராட்சை எடுத்துக்கோங்க. உலர் திராட்சை கருப்பு சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கோங்க, டெய்லி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. எக்கு வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடாமல் அதை கட் பண்ணி கொஞ்சம் பெப்பரு, கொஞ்சம் சில்லித்தூள், கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. ஸோ அதை கொஞ்சம் அப்படியே மலைத்தூள் மாதிரி அப்படியே தூவிட்டு இருந்தேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துக்கோங்க. 2 எக்கு, கொஞ்சம் போல் கொண்டக்கடலை, கொஞ்சம் போல் நட்ஸு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது எக்கு வச்சு ரெசிபி இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் கொஞ்சம் வெளில பதனி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பதனி தான் சாப்பிட்டோம், ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு. பதனி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. பதனி வந்து சம்மர் சீசனில் தான் கிடைக்கும். ஸோ அந்த சீசனில் கிடைக்கிற ஃபுட்டை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, அது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கால்சியமும் இருக்குது, அதில் சுண்ணாம்பு சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக கால்சியம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பதனி குடிச்சிட்டு தான் அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லஞ்சு பார்த்திங்கன்னா சுட சுட சோறு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எக்கு குழம்புன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எக்கு குழம்பு தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, வேறு காய்கறிகள், பச்சை காய்கறிகள் எதுவுமே சேர்த்துக்கல லஞ்சில். ஸோ எக்கு குழம்பு, பார்ப்போம், தயிர், கொஞ்சம் போல் அப்பளம், இது மட்டும்தான் இன்றைக்கி எங்கள் லஞ்சு. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொரியல் சேர்த்துக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. இன்றைக்கி கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் நான் வேறு பொரியல் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் இன்றைக்கி நாங்கள் செய்யலை. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தயிர், அப்பளம், இது மட்டும்தான் இன்றைக்கி எங்கள் லஞ்சு. ஸோ நீங்களும் என்ன லஞ்ச் சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பதனி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணியிருந்தேன், ஆட் பண்ண மறந்துட்டேன். லாஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள், பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்கு இல்லையா, அது வந்து எங்களோட ரிமோட் ஸ்டாண்டு. அது நல்லாயிருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்களா பதனி சொல்லியிருந்தேன் இல்லையா, பதனி தான் பாருங்களேன், ப்யூராக இருக்கும். ஒன்றில் வந்து ரொம்ப ப்யூராக இருக்கும், ஒன்று வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு கலந்துருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களுடைய இன்றைக்கி நாளுடைய சாப்பாடு. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.